விரைவான அண்மை செய்தி. பெரம்பலூரில் ரவுடி கொட்டுராஜா என்கவுண்டர் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் துரைசாமி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அருகே பிரபல ரவுடி வெள்ளக்காளி என்பவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் சென்னை புலர்சிறைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது கடந்த 24ஆம் தேதி 10க்கும் மேற்பட்டவர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி வெள்ளக்காளியை கொலை செய்ய முயற்சி செய்தனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் 5 தனிப்படைகளை அமைத்து பெரம்பலூர் மாவட்ட போலீசார் குற்றவாளிகளை வலைவீசி தீவிரமாக தேடி வந்த நிலையில் ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சுற்றி வளைத்த போலீசார் ரவுடி அழகராஜா உட்பட 7 பேரை நேற்று இரவு போலீசார் கைது செய்தனர். அப்போது அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை வனப்பகுதியில் பதுக்கி வைத்திருப்பதாக அழகராஜா தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக போலீசார் திருமாந்துறை பகுதியில் உள்ள வனப்பகுதிக்கு அழைத்து சென்றனர். அப்போது திடீரென போலீசார் மீது மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை ஒன்றை வீசிய அழகுராஜா அறிவாளர் எஸ்.ஐ. சங்கர் என்பவரை வெற்றிவிட்டு தப்ப ஓட முயன்ற போது மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் துப்பாக்கியால் சுட்டதில் தலையில் பலத்த காயமடைந்து பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அழகுராஜா உயிரிழந்தார். காயமடைந்த எஸ்.ஐ. சங்கர் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வருகிறார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை எடுத்துள்ளது. அழகராஜா என்பவர் உயிரிழந்த நிலையில் மற்ற கைது செய்யப்பட்ட 6 நபர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் உயிரிழந்த அழகராஜா தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தில் உயிரிழந்தது. விவரங்களுக்கு நன்றி.